அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு வீரபத்ரன் விலாங் யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த வீடியோவில் கர்நாடக மாநிலம் தமிழ்நாடு எல்லை பகுதியில் அமைந்துள்ள 7 தண்டு முனீஸ்வரர் கோயில் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதி. இந்த இடத்துக்கு பேர் நண்பர்களே கற்கை கண்டின்னு சொல்லுவாங்க. பாருங்க நண்பர்களே, அந்த எல்லையில் ஒரு ஆறு ஓடுது நண்பர்களே. அந்த ஆறு பேர் தான் நண்பர்களே பாலாறு அப்படின்னு கூறுவார்கள் நண்பர்களே. இப்பொழுது நம்ம கர்நாடக எல்லை பகுதிக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இந்த சாலை நண்பர்களே மைசூர் நெடுஞ்சாலைங்க. இந்த வழியாக தான் நண்பர்களே கோயிலுக்கு போக வேண்டும். நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 7 தண்டு என்பதற்கு என்ன பொருள் என்பதை நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இதுதான் நண்பர்களே 4 ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நண்பர்களே மைசூர். இந்த பக்கம் வலது சைடு போனோம்னா நண்பர்களே மாட்டெல்லி. இப்போ நம்ம போகிறது நண்பர்களே இடது பக்கம் போகிறோம் நண்பர்களே. இடது பக்கம் போகிறது நண்பர்களே ஊக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஊக்கியம் சாலை வழியாக சென்றால் தான் நண்பர்களே நம்ம இந்த கோயிலை போய் பார்க்க முடியும். இந்த வழியாக வர்ற கூட்டம் நண்பர்களே அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சில நண்பர்களே பெத்தனப்பாளையம் தாண்டினா நண்பர்களே அங்கே ஒரு சின்ன ரோடுன்னு ஒரு நண்பர்களே. அந்த ரோட்டு வழியை நம்ம வந்தோம்னா இதுதான் நண்பர்களே கோயிலுக்கு போகிற வழி. தமிழ்நாடு எல்லை கற்கைக்கண்டிலிருந்து நண்பர்களே இந்த கோயில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.
நண்பர்களே, இந்த கோயில் நண்பர்களே மலை சூழ்ந்த பகுதி, ஆறு ஓடுற அந்த எல்லை பகுதியில் நண்பர்களே இந்த கோயில் அமைந்துள்ளது. இப்போ நம்ம வந்து வாங்க நண்பர்களே, இந்த கோயிலில் போய் சாமியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நண்பர்களே, இந்த திருக்கோயிலுடைய திருவிழா ஆனது நண்பர்களே பொங்கல் பண்டிகை அன்று கரிநாள் வருது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அப்போது தான் வந்து இந்த பண்டிகை நடைபெறும் நண்பர்களே. இது 3 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நண்பர்களே இந்த பண்டிகையை வந்து இங்கே கொண்டாடுறாங்க. இந்த வருடம் நண்பர்களே அந்த ஆட்டுக்கடைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நண்பர்களே, 3000 ஆட்டுக்கடவை வந்து இங்கே பலி கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த முனீஸ்வரர் நண்பர்களே குருபர் இனத்தை சேர்ந்த மக்கள் தான் நண்பர்களை நிர்வகிச்சும் பூஜை செய்தும் வந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சாமியை நம்ம இப்போ தரிசனம் செய்ய வாங்க நண்பர்களே போகலாம். கர்நாடக காவலர்கள் நண்பர்களே வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த சுவாமி நண்பர்களே தமிழ்நாடு, கர்நாடகம் பல்வேறு பகுதியிலிருந்து நண்பர்களே பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செல்கிறார்கள் நண்பர்களே. ஏழு தண்டு அப்படின்னு என்ன தெரியும் நண்பர்களே, அதாவது வந்து நண்பர்களே படைகள் அரசர் ஆட்சி செய்த காலத்தில் நண்பர்களே இந்த பகுதியில் வந்து கொல்றதுக்காக 7 படைகள் வந்து வந்ததாகவும், அந்த 7 படைகளையும் இந்த முனீஸ்வரர்கள் வந்து தடுத்து மக்களை காத்ததாகவும் வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே.